இருந்தாலும் தயவு செய்து என்னுடைய பதிவுகள் பார்க்குறவங்க அத்தனை பேருக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதீத நம்பிக்கை. நான் 1990லேருந்து 98 வரைக்கும் 8 வருட பிஹெச்டி படிக்கின்ற காலகட்டத்திலும் பல்வேறு பத்திரிகைகளிலும் என்னை பற்றிய ஒரு விஷயங்கள் தெளிவு என்னுடைய ஆராய்ச்சியை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும், அதே போல் 8வது 9வது படிக்கிறதுலேருந்தே நான் வாக்கு ஜக்கமாக செய்தி சொல்கிறான்னு சொல்கிற வாக்கு காலகட்டத்தில் இருந்தும் பல வெற்றிகளை நான் பெற்றிருந்தாலும் கூட நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஜோதிடம் என்றது என்னுடைய தனிப்பட்ட பயணம் கிடையாது. ஜோதிடம் என்றது தனிப்பட்ட வருமானம் ஈற்றல் கிடையாது. என்னுடைய பயணம் கல்வி பயணம், இறை சக்தியை தேடுகின்ற பயணம் மட்டும்தான் இருந்துட்டுருக்கு. இந்த அடிப்படையில் தான் நான் என்னுடைய பாதையை நான் வகுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இப்போ புது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்றதெல்லாம் இப்போ சமீபத்தில் ஒரு 10 வருடத்தில் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறார்கள், ஜோதிட ஆராய்ச்சிகளுடைய நுண்மான் நுழைபுலத்தின் மூலமாக அவர்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை வைத்துக்கொண்டு அவர்களுடன் ஸ்பெஷலைசேஷன் செஞ்சு கொண்டு அதில் போகிறாங்க. புரியுதுங்களா? ஆனால் நான் பின்பற்றுவது அப்படின்னு சொன்னால் வேதிக் அஸ்ட்ராலஜி, வேத காலத்திலேருந்து நம்ம பரம்பரையில் என்ன வந்தது, என்னுடைய பெரியோர்கள் எப்படி வாக்கு கொடுத்தாங்க, அந்த பெரியோருடைய வாக்கில் பார்த்திங்கன்னா சாமுத்திரிகா லட்சணம் வரும். நான் தொலைபேசியில் பேசியிருந்தா கூட சில பேர்கிட்ட மட்டும்தான் வீடியோ கால் வருவேன். அவர்களுடைய குரலிலேயே என்னால் சில விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சித்தருடைய பரம்பரை, வேதங்கள் யாகங்கள் செய்த பரம்பரை, மகமாயுடைய அருள் பெற்ற பரம்பரை, அதால் எனக்கு பல விஷயங்களை என்னால் பண்ண முடியும். இது தவிர அறிவியல் பூர்வமான 8 வருட என்னுடைய ஆராய்ச்சி, கணித ரீதியாக என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சி, இது எல்லாத்துக்கும் மீறி அந்த தாய் கருமாரி அவர்கள் அருளால் அவர்கள் கொடுக்குற என்ன பிரசன்ன வாக்கு. நான் ஒவ்வொருத்தரையும் பேசும்போதும் சரி, அவர்கள் என்னைக்கு என்னை தொடர்பு கொண்டார்கள், முதல்ல என்ன தொடர்பு கொண்டார்கள், அந்த டேட்டாஸ் கூட என்னுடைய தொலைபேசியில் இருக்கும். அதற்கப்புறம் என்னுடைய நோட்டில் இருக்கும், அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குற நோட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்காக நான் கணிக்கிற நேரம் இருக்கும். அதே மாதிரி நான் அவங்களோட வாக்கு சொல்கிற நேரம் இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு 3 பேருக்கு ஜாதகம் பார்க்குறேன்னா ஒருத்தருக்கே 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிடுதுன்னா அடுத்தவங்களுக்கு பார்க்கும்போது இன்னொரு பிரசன ஜாதகம் போடுவேன். என்கிட்ட அட் அ டைம் ஒரு 3-4 ஃபோனில் அப்பார்ட் ஃப்ரம் த கம்ப்யூட்டர் இந்த மெயின் ஜாதகம் இருக்கும், 3-4 ஃபோனில் பிரசன ஜாதகம் இருக்கும். நான் எல்லா ஜாதகத்தையும் பார்த்து கொண்டு கூட்டி எல்லாத்துலேயும் எனக்கு கிடைக்கின்ற அந்த அம்மா கண்ணீர் காட்டுகின்ற அந்த கோள்கள் அமைப்பை விட்டு தான் வருவேன். அதால் நீங்கள் பல பேர் ஜோதிடர்கிட்ட போயிட்டு அந்த வாக்கு, இந்த வாக்கு, இந்த ஆஸ்ட்ராலஜி, அந்த அஸ்ட்ராலஜி, இதில் என்ன ஃபார்மேட்டு, இந்த மாதிரி கொஸ்டினை கேட்டு என் நேரத்தை வீணடிக்காதீங்க. ஏன்னா நான் உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வ அருளோடு தான் வரும். எனக்கு ரொம்ப அதீத நம்பிக்கை. நான் இதை நான் தொழிலாக எடுத்திருக்கணும்னு சொன்னால் ஒரு 30 வருடத்துக்கு மேலே நான் தொழிலாக எடுத்திருக்கலாம். தனிப்பட்ட பெரிய அலுவலகத்தை நம்ம போட்டிருக்கலாம், வரலாம். நான் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தேடல் என்னவாக இருக்கும் தெரியுமா? என்னை நம்பி ஒருத்தர்கள் வாக்கு கேட்க வருகிறார்கள், எனக்கு தட்சணை போட்டுவிட்டு அவர்களுக்காக காலம் ஒதுக்கி விட்டேன் என்று சொன்னால், அவர்களுக்காக ஒரு 3 மணி நேரம் ஒதுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூஜை அறைக்கு நான் விளக்கேற்றி விட்டு என் தாய் கருமாரி மகமாயிடம் பூஜை செய்து விட்டு, அம்மா வராகி அம்மா யார் அந்த நேரத்தை வராங்களோ அந்த தெய்வத்தை வைத்துக்கொண்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பூஜை அறையில் வருவேன் ஒருத்தருக்கு வாக்கு சொல்லும் பொழுது. அப்படி வரும்பொழுது அவர்கள் எனக்கு காணிக்கை போட்டு விட்டாலும் என்று சொல்லும்போதே அவர்களுடைய எண்ண அலைகள் எனக்கு வந்துடுறதுனாலே என்னுடைய தேடல் என்ன ஆசையாக இருக்கும்னா, யாருக்கு என்னைக்கு வாக்கு கொடுப்பேன்னு தெரியல. என் முன்னாடி இந்த லெக்சரில் வச்சுருவாங்க, பார்த்துட்டே வருவேன். எனக்கு இவங்களுக்கு தொலைபேசி அழைப்பு விடுங்கன்னு அலுவலகத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு 20 நாள் முன்னாடி போட்டாங்க, இவங்க 10 நாள் முன்னாடி எனக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரி, அவங்க சாய்ஸுக்கு கால் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க யாருமே கிடைக்க மாட்டாங்க. ஆனால் நான் யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் அவைலபிளாக இருப்பாங்க. இது தொடர்ச்சியாக நடந்ததுக்கு அப்புறம் தான் என்னை சுற்றி இருக்கவங்களை என்னை நம்ப ஆரம்பித்தாங்க, பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது என்னோடய தேடல் என்னவாக இருக்குன்னா, இப்போ நான் ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன், அவங்களுக்கு வாக்கு சொல்ல போகிறேன்னா என்ன தேடுதல் என்னவாக இருக்கும்னா, அவர்களுடன் எந்த தெய்வத்தை நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இன்றைக்கி நான் வாக்கு ஜோசியம் பலன் சொல்ல போகிறேன் அப்படின்னா என்னுடைய தேடல் அந்த என்னவாக இருக்கும்னா, இன்றைக்கி அவங்களோட சுவாமி யார் வரப்போகிறாங்க, என் உடம்புல அப்புறம் அந்த வாக்கு கேட்கணுடைய உடம்புலையே பேசுவாங்க. எனக்கு அது ஒரு ஆசை இருக்கும். அப்போது
நீங்கள் என்னை தேடி வருகின்றீங்களே, சோன்ஸ் அஸ்ட்ராலஜி இவர் அப்படி பார்ப்பாரு, அவர் அடிப்பாரு, நீங்கள் என்ன மாதிரி ஜோசியம் பார்க்குறீங்க, இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி சாமானியர்கள் பல ஜோதிடர்கள் கிட்ட போயிட்டு ஜோதிடம் கேட்பதே ஒரு பொழுதுபோக்காக இருக்கவங்க தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்றேன், தயவுசெய்து என்னை தேடி வராதீங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி தேடும்போது என்னுடைய தேடல் என்ன இருக்கும், இன்னைக்கு யாருக்கு வாக்கு கொடுக்குறனோ அவர்களுடன் எந்த தெய்வம் வரப்போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதீத நம்பிக்கை. என்னை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. நீங்கள் விரும்பிய தெய்வம், நீங்கள் வேண்டிய தெய்வம், நீங்கள் கதறி அழுது உங்களே மண்டியிட்டு மன்றாடிய தெய்வ சக்தி தான் பிரபஞ்ச சக்தி மூலமாக என்னை தேர்ந்தெடுக்கின்றது என்ற அதீத நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏனால் ஒவ்வொருத்தருக்கு வாக்கு கொடுக்கும் பொழுதும் ஒவ்வொருத்தரிடமும் நான் தெய்வீக சக்தியை, நான் என்னுடைய தாய் சக்தி, அந்த எல்லையில் இருக்க தெய்வீக சக்தி எனக்கு காட்டுவார்கள். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நான் இறைசக்தியினுடைய பாதையில் செல்கின்றேன். அதால் இது மாதிரி ஒரு குறியீடு, இது மாதிரி ஒரு கணக்கீடு, இது மாதிரி ஜோதிடத்தின் வகைரா, இது மாதிரி ஜோதிட தட்சணையில் பேரம் பேசுதல், இதெல்லாம் தயவுசெய்து இருந்ததுன்னு சொன்னால் தயவுசெய்து எங்கிட்ட வராதிங்க. இதுக்காக காணிக்கை கொடுத்தா தான் பார்ப்பன்றது கிடையவே கிடையாதுங்க. என்னை கொரோனாக்கு முன்னாடினா வேலூரில் ஒரு 10 ரூபாய்க்கு என்னை தேடிட்டு போவாங்க. ஆனாலும் அங்கே 10 ரூபாய்க்கு எனக்கு தட்சணை விட்டாலும் அவங்க போக்குவரத்து செலவை நான் போகும்போது அவர்களுக்கு நான் தாம்பூலமாக நான் கொடுத்து அனுப்புவேன். அவங்களுக்கு வேண்டிய உணவை அளித்து அவர்களுக்கு கொடுத்துருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் பணத்தால் என்னை விலைக்கு வாங்க முடியாது. ஆனால் நான் தொலைபேசியில் நான் இப்போ பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னும் பொழுது அவர்களை சுற்றி என்ன இருக்குன்னு தெரியாது, என்னை சுற்றி என்ன இருக்குன்ற தெரியாது. அப்போ எல்லை விட்டு எல்லை நான் காப்பு போட்டு உட்காரும்போது அதற்கான அதிர்வலைகளில் இருக்கின்ற சில அதிர்வலை எடுக்கணும்னா எனக்கு அந்த காணிக்கை தேவைப்படுகிறது. ஆனால் நேராக நீங்கள் வரணும்னு சொல்லும்போது ஏழை எளியவர்கள் ஆக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நான் காணிக்க வாங்குறதில்ல. சில நேரம் கேட்கும்போதே எனக்கு குரல் தெரியும்ல, அலுவலகத்தில் அந்த தொலைபேசி எடுக்கும்போதே அந்த குரல் தெரியலை, குரல் தெரியும் போதே நான் சொல்லிடுவேன். அவங்க வீட்டில் அவங்க எல்லையிலேயே காணிக்க முடிய சொல்லிட்டு இந்த காணிக்கை முடிச்சு வைக்க சொல்லுங்கள், நான் பணம் சொல்லிய பிறகு அதற்கப்புறம் அது வரைக்கும் அந்த காணிக்கை இருக்கட்டும்னு. என்றைக்கு நான் வாக்கு கொடுக்குறேன்னா அவங்க அந்த மலேசியா இல்லையோ அல்லது அந்த சிங்கப்பூர் இல்லையோ அல்லது மன்னார்குடியில் இருக்காங்களோ எங்கே இருந்தாலும் சரி அந்த தட்சணை என் கைக்கு வராது. அந்த தட்சணை நேராக நான் அந்த வாக்கு சொல்லும்போது அந்த குரலை கேட்கும்போது எந்த தெய்வ சக்தி எனக்குள்ளே அதிர்வலைகள் ஏற்படுத்தியதோ அந்த தெய்வ சக்தியை முடிஞ்சு வைக்க சொல்லிடுவேன். அவங்க எல்லையில் இருக்க அந்த சக்தி என்னன்றதை பார்ப்பேன். அந்த தெய்வ சக்தியை நான் பலன் சொன்ன பிறகு அவர்களே அந்த வெள்ளியையோ அந்த டாலரையோ அல்லது நம்ம ரூபா காசோ எந்த எல்லை இருக்கவோ அங்கே போட்டுருவாங்க. என்கிட்ட அந்த காணிக்கைன்றது பணமே என்கிட்ட வராது. புரியுதுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இது இட்ஸ் நாட் கன்சல்டேஷன் ஃபீஸ் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது தெய்வத்திற்குரிய காணிக்கை. ஏன்னா நீங்கள் கொடுக்குற காணிக்கை உங்களுடைய கோள்களுக்காகவும் உங்களுடைய கர்மாக்களுக்காகவும் உங்களை சேர்ந்த பூஜைகளுக்காக செலப்படும். என்னோடய ஆன்மீக பயணத்துக்கும் அதை தான் எடுத்துப்பேன். எந்தெந்த கோயில் போகிறனோ எந்தெந்த வேறுபடும் அப்போனா எழுதி வச்சுருப்பேன் அந்த நோட் புக்லேயே. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு அவங்க பேரோட தட்சணை வச்சுருப்பேன். போகின்ற போது அந்த கோயில்களுக்கு காணிக்கை செலுத்துவேன். இல்லாட்டி என்னை தேடி வரும் பொழுது அவர்களுக்கு தெரியும் இந்த காணிக்கை இவருடையது அப்படின்னு தெரியும். அவங்களுக்கு அந்த காணிக்கையை நான் கொடுத்துருவேன். வாசல சாய்பாபா வண்டி வரும், அவங்களுக்கு கொடுக்க தோணும். அல்லது தொழுநோயாளியாக வருவாங்க, இல்லாட்டி நிறைய கை குழந்தையோடு வருவாங்க. சில பேர் அந்தணர்களே பகதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லிட்டு வருவாங்க. நமக்கு யார் ரூபத்தில் வராங்கன்னே தெரியாது. நான் ஏற்கனவே கர்ம வினை பலன்ற அவர்களுடைய உடல் அமைப்பே போட்டிருக்கேன். அவங்க என்கிட்ட காணிக்க வாங்காமல் ஒரு தண்ணி குடிச்சிட்டு உன்னுடைய கர்மாவை நீ யாருக்காக எடுத்திருக்க அந்த கர்மாவை நான் எடுத்துக்கொண்டு சென்று விட்டேன்னு சென்றவங்கன்னா இருக்காங்க. ஸோ என்னை தெய்வம் அதிகமாக நம்புறது, தெய்வத்தை சார்ந்த இறைசக்தியை சார்ந்த கோள்கள் நவசக்தி நம்புறது, அந்த ஒரு பலத்தினால்தான் நான் தைரியமாக பயணிக்கிறேனே தவிர எந்த விதமான பணத்தினாலும் பயணிப்பதை நான் இல்லை. என்னோட வராகியம்மா டிவோட்டியில் இருக்கவங்க பூர்ணிமா இருக்காங்க, சிட்னியில் இருக்கவங்க சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு சில பூஜைகள் பண்ணேன். இன்றைக்கி அவங்க வீட்டில் அவங்களுடைய பரம்பரையாக பூஜை கொண்டு ஆஸ்திரேலியாவில் பரம்பரையாக பூஜை கொண்டுக்கிற மிக சிறந்த பக்திமான் அவர் குருஜி பூஜை பண்ணிகிட்ருக்காருங்க.
ஒவ்வொரு நாளைக்கும் அவங்க வாழ்க்கையில் நுழைந்த பிறகு ஒவ்வொரு தெய்வங்களாக உள்ளே வந்துட்டுருக்காங்க. போன வாரம் ஸ்ரீசக்கரம், இன்னைக்கு நாகபஞ்சமி பூஜை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அதிர்வலைகளோடு இருக்காங்க. அவங்க கேட்குறதே மற்ற யூடியூப்பில் இருக்கவங்களை காட்டிலும் நீங்கள் ஏன் ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க, எளிமையாக இருக்கீங்க. ஒரு நாளைக்கு தினமும் எனக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு 1/2 மணி நேரமாவது என்னோட கண்டிப்பாக அவங்க பேசிடுவாங்க. அப்படி இருக்கவங்க என்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்குறது, நீங்கள் என்ன இவ்வளோ எளிமையாக இருக்கீங்க, ரொம்ப ஆபரணம் போட்டுக்கிறது இல்லை, ரொம்ப நகை இருக்கிறது இல்லை, ஆனால் உங்கள் புன்னகை மட்டும் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த புன்னகையில் உங்களோட வார்த்தைகளெல்லாம் நாங்கள் இன்றைக்கி ட்ராவல் ஆகிறோன்னு பலரும் சொல்லுவாங்க. எனக்கு அதுதான், அந்த தெய்வீகம்ன்ற பலத்தை நம்பி தான் என்னுடைய வாழ்க்கையை பயணிக்கிறேனே தவிர என்னுடைய பணத்திற்காக நான் பயணிக்கவில்லை. ஆனால் சில விஷயங்களை வாழ்க்கையை நாம் சில பேருடன் கடக்கின்ற காலத்திலே, வாக்கு சொல்கின்ற காலத்திலே அதற்கென்று வகுத்த நீதி ஒரு நான் ஒரு தட்சணை வாங்குறது கூட அந்த அம்மா சொல்கிற காணிக்கை தான். அந்த அம்மா எனக்கு என்ன குறித்து கொடுத்தாங்களோ, என் சமயபுரத்தா சொல்லி தான் நான் இந்த முழு நேர இந்த வாக்கு சொல்கின்ற பணியில் ஈடுபட்டேன். அது வரைக்கும் நான் கல்வியாளர் தான். நடுவில் பிள்ளைகள் குழந்தைகள் பிறந்து திருப்பி கல்வியாளராக நான் உள்ள நுழைகின்ற காலத்திலையும் திருப்பி என்னை திருப்பி வாக்குக்குள்ளே வரவழைத்தது சமயபுரத்தாய் தான். அதனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அதுதான். மலேசியாவிலன்னா சொல்லுவாங்க, அம்மா நான் வாக்கு சொல்லி முடிக்கிறேன், சில எல்லாருக்கும் பரிகாரம் பண்ணி கொடுக்க மாட்டேன். என்னுடைய காதல் அந்த பரிகாரத்துடைய எவ்வளோ தொகை கூட எனக்கு காதில் விழுதுமா. உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கணுன்றத வாக்கு கேட்கணுன்றத கூட எனக்கு திருப்பி அம்மா கனவுல சொல்லிதாம்மா உங்ககிட்ட வாக்கு கேட்டேன். அதுக்கப்புறம் இதை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா காணிக்கையோடு சொல்கிறாங்க அம்மான்னு சொல்லிட்டு. அதனால் என்னை பொறுத்தவிடம் சத்தியமாக என்னுடைய சமயபுரத்தா சொல்கின்ற காட்டுகிற வழியில் தான் என்னுடைய வாக்கு செல்லும், என்னுடைய அதற்கான தட்சணை செல்லும். அந்த பரிகாரமாக இருந்தாலும் பரிகாரத்துக்குரிய தட்சணை செய்யும். என்னை நம்பி பயணத்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத வெற்றியை நான் கொடுத்திருக்கிறேன் என்று. இந்த நான் என்பது என்னை சேர்ந்திருக்கின்ற பல தெய்வங்கள், அவர்கள் சேர்ந்த பல தெய்வங்கள் இணைந்த ஒரு சங்கமம் தான். அப்படிப்பட்ட பயணத்தில் நான் பயணிக்கிறேனே தவிர வேறு எதுவுமே கிடையாது. பக்தி என்னோடது இறை சக்தி, இறை பக்தி தான். அந்த இறை சக்தி, இறை பக்தியை உங்களுக்கு கொடுத்துருவேன். சும்மா பூடகமாக வச்சுக்கிறது கிடையாது. என்னோட பயணிக்கின்ற ஒரே நாளிலேயும் ஒரே நொடியிலையும் அல்லது ஒரு மாத காலத்திற்குள்ள உங்ககிட்ட அந்த இறை சக்தி வரும். அதற்கு காத்திருந்தால் அது கிடைக்கும். ஏன்னா எனக்கு 24 மணி நேரம் தானே நேரம் இருக்குது. அதில் மிஞ்சி போனால் நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கினா ஜாஸ்தி. அதுவும் உடல் தேவை என்பதற்காக தூங்குறேன். கடவுள் இன்னும் நிறைய நாள் கொடுத்தா, நிறைய நேரம் கொடுத்தா நான் உங்களுக்காகவே பயணிப்பேன். ஏன்னா நான் இந்த கஷ்டங்கள் பட்டிருக்கேன். நான் இந்த வேதனை அடையும் போது என்னை யாருமே தூக்கி நிறுத்தவில்லை. எத்தனையோ இதை மாதிரி தேடி போனவங்க எல்லாம் பணம் வாங்கிப்பாங்க. ஆனால் வார்த்தைகளுக்கும் நம்மளை வளம் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு பல பேருக்கு நான் வராகியம்மா அருளால் வார்த்தைகள் பலமாக இருக்கிறேன், தெய்வீக அருளுக்கு பலமாக இருக்கிறேன் அப்படின்னா நேரம் காலமாக என்னுடைய பயணிப்பு இதை புரிந்து கொண்டு என் மனத்தையும் புண்படுத்தாமல், தொலைபேசி அழைப்பு எடுப்பவர் மனத்தில் புண்படுத்தாமல் முழுக்க இறைசக்தியினிடம் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு அந்த இறைசக்தியை நம்பி என்னை தேடி வாருங்கள். கண்டிப்பாக பக்திக்கான கேள்வி, தெய்வ வழிபாட்டிற்கு காரண கேள்வி, ஸ்ரீ வராகியமாக இருக்கட்டும், வேறு எந்த தெய்வமாக இருக்கட்டும், உங்களுடைய ஆன்மீகம் இறைசக்தி சம்பந்தப்பட்ட எந்த கேள்விகளுக்கும் கண்டிப்பாக காணிக்க கிடையாது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கேள்விகள் கேட்டிங்கன்னா அதற்கான பதில் வரும். அடிக்கடி ஸ்ரீ வராகி பக்தர்கள் கேள்விக்கான பதிவை நான் வெளியிட்டு கொண்டே இருப்பேன். உங்களுடைய கேள்விக்கான பதில் அது இருக்கா என்று பாருங்கள். அல்லது உங்களுடைய கேள்விகள் இருந்தால் பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக வாரம் ஒரு முறை உங்கள் கேள்விக்கான பதிலானது தொடரும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து பக்தியுடன் விடைபெறுவது ஆன்மீக சொற்பொழிவாளர், கர்ம வினைப்பலர், ஜோதிடர் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக பார்க்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களும் ஸ்ரீ வராகி அன்னையானவள் நல்ல உள்ள தூய்மையை, மன தூய்மை, ஆன்ம தூய்மை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களிடம் பக்தியுடன் விடைபெறுவது முனைவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன். ஓம் சக்தி பராசக்தி ஜெய் வராகி.